மேசம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் விளையாட்டு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஒரு ஆர்வமுள்ள நபர்களாக இருந்தாலும் தன்னுடைய கடமை தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு வேலை அப்படின்னு வரப்போ எங்கேருந்து தான் வரும்னு தெரியாத ஒரு சுறுசுறுப்பு, ஒரு மின்னல் வேகத்தில் களத்தில் இறங்கி காரியத்தை முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா அது நீங்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், உங்கள் குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதியான சூரியன், நீங்கள் 3 பேரும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்றது இருக்கும். தொழிலில் புதுசாக ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த வேலை அமையும் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க ரீதியான ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அரசு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயும் சூரியனும் உங்கள் ராசிக்கு தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அரசாங்க ரீதியான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக நிறைவேறும். அது மட்டும் இல்லை, ஒரு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் வேலைக்குன்னு ஒரு அங்கீகாரம், அதன் மூலியமாக ஒரு ஊதிய உயர்வு அப்படின்றதும் இந்த மாதத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் பேச்சு, எழுத்து, கலைத்துறை சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி, புதன், ராகு இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அதற்கான ஒரு மதிப்பு, அங்கீகாரம், ஒரு ஊதிய உயர்வு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரப்போ வேலையில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தக்கூடிய காரணத்தினால உங்கள் லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ அதனாலேயே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு தொழில் ரீதியாக வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு அப்படின்றது அமையும் அப்படின்னே சொல்லலாம். ராசியில் பிறந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் மன ரீதியாக அல்லது பண ரீதியாக ஒரு சிலருக்கு உங்களுக்கோ தாயாருக்கோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது பிப்ரவரி மாதம் 26, 27, 28 தேதிகளில் பிறந்தவங்க, ஏப்ரல் மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிறந்தவங்க, ஜூன் மாதம் 30, ஜூலை மாதம் 1, 2 தேதிகளில் பிறந்தவங்க, ஆகஸ்ட் மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிறந்தவங்க, அக்டோபர் மாதம் 31, நவம்பர் 1, 2 தேதிகளில் பிறந்தவங்க, டிசம்பர் மாதம் 29, 30, 31. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதேனும் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் சங்கடங்களை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுடன் இணைந்திருங்கள். அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே.